அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக நம்ம எதை எழுத ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறோம். பெரிய காவியமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு போஸ்ட் கார்டு எழுதினாலும் கடை சாமான் லிஸ்ட்டு எழுதினாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லியை போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதும் விநாயகரை வணங்காமல் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறது இல்லை. பூலோக மக்களாக இருந்தாலும் சரி, மேலோகத்தில் உள்ள மற்றும் அனைத்து லோகத்திலும் உள்ள தேவர்களுமானாலும் சரி, மும்மூர்த்திகள் ஆனாலும் சரி, எதனால் விநாயகரை வணங்கிட்டு தான் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முன்னாடியெல்லாம் யாருக்காவது லெட்டர் எழுதணும், இல்லை மளிகை சாமான் லிஸ்ட் எழுதணும், ஸ்கூலில் கட்டுரைகள் எழுதும் போதும் பரீட்சை எழுதும் போதும் இந்த பிள்ளையார் சொல்லியை போட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்படி நம்ம எழுதுகிற அந்த ஊ அப்படின்ற எழுத்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த எழுத்து விநாயக பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. பின்னாடி அந்த எழுத்தை பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். முன்னாடி காலத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஓலைச்சுவடியைத்தான் பயன்படுத்தினாங்க. அந்த ஓலைச்சுவடிகள் எழுத்தாணியை கொண்டு எழுதி வந்தாங்க. அந்த வகையில் ஊ என்ற எழுத்தை எழுதும் போது ஓலைச்சுவடியோட வலிமையும் எழுத்தாணியோட கூர்மையும் தெரிந்திடும். செம்மையில்லாத ஓலைச்சுவடி கிழிஞ்சிடும். இதனுடைய காரணமாகத்தான் எழுத தொடங்குறதுக்கு முன்னாடி ஊ என்ற எழுத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்தாங்க. இதுக்கு ஒரு ஆன்மீக கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் தன்னுடைய தாய் தந்தையரான உமையால் உமையவனை துணையாகவும் முதன்மையாகவும் கொண்டிருக்கிற வகையில் ஊ என்ற எழுத்தை உருவாக்கியதாக சொல்லப்படுது. விநாயகர் தடைகளை அகற்றுபவர். எனவே நம்முடைய காரியங்கள் அனைத்தும் எந்த விதமான தடைகளும் இன்றி வெற்றி பெறுவதற்காக விநாயகரை தொடர்ந்து நாமும் அவருடைய ஊ என்ற பிள்ளையார் சுழியை பயன்படுத்தி வருகிறோம். நாம் எழுதுகிற விஷயம் எந்த இடத்துலையும் சுழித்து போகாமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே இந்த பிள்ளையார் சுழியை போட்டுடுறோம். பிள்ளையார் சுழி போடாமல் ஓம் போடுறவங்களும் கிரந்தம் அப்படின்ற எழுத்தை போடுறவங்களும் இருக்காங்க. அந்த ரெண்டுக்குமே சுழியோட தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரணவ ஸ்வரூபமும் பிள்ளையாராகத்தான் இருக்கிறாரு. சுழி அப்படின்னா வக்ரம் அப்படின்னு பொருள். பிள்ளையாரோட தும்பிக்கையோட நுனி எப்படி வளைந்து கொண்டு இருக்கிறதோ அதனுடைய பொருள் தான் இந்த சுழி. அதனால தான் விநாயகரை வக்ரத்துண்டர் அப்படின்னும் அழைக்கிறோம். பூலோகத்திலையும் சரி, பல லோகங்களையும் சரி, நட்சத்திர மண்டலங்கள் அனைத்துமே பிரம்மாண்டமான வட்ட வடிவமாகத்தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஊ என்ற எழுத்தானது ஒரு சிறிய வட்டத்தில் தான் தொடங்குது. வட்டம் என்பதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் கிடையாது. இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் என்பது இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. இந்த வட்டத்தை தொடர்ந்து வரும் கோடு வளைந்து பின் நேராக செல்லும். இதனை ஆர்ஜவம், அதாவது நேர்மை அப்படின்னு பொருள். வாழ்க்கையில் வளைந்து கொடு, அதே சமயத்தில் நேர்மையை மட்டும் கைவிடாதே அப்படின்றது தான் இதனுடைய தத்துவம். பிள்ளையார் சொல்லி போட்டு செயலை தொடங்குபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றது ஐதீகம். அடுத்தபடியாக நம்ம ஒரு செயலை தொடங்கும்போது விநாயகருக்கு ஏன் முதல்ல பூஜை செய்து தொடங்குகிறோம்? ஒரு வீடு வாங்கும்போதோ இல்லை ஒரு வாகனங்கள் வாங்கும்போதோ முதல்ல விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பூஜை செய்வதும் ஹோமம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஏன் அப்படின்றத பார்க்கலாம். விநாயகர் தான் அனைத்து தெய்வங்களிலும் முதன்மையானவர். நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். வி அப்படின்றதுக்கு இல்லை என்று அர்த்தம். விநாயகர் என்பதற்கு இவருக்கு மேல் பெரிய தலைவர் எவரும் இல்லை அப்படின்னு பொருள். கோவிலில் விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படும் போது ஓம் அனீஸ்வராய நம அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரன் இல்லை என்று பொருள். விநாயகரை முழு முதற் கடவுளாக சொல்கிறோம். இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஞான பழத்தை அடைய தாய் தந்தையை சுற்றி வந்து ஆன்மீக தத்துவத்தை முதல்ல எடுத்துரைத்தவர் கணபதி. பொருள் மற்றும் ஆன்மீக தத்துவத்தோடு இணைப்பாக விளங்குற நம்முடைய உடலின் மூலாதார சக்கரத்தை கணபதி ஆள்வதாக நம்பப்படுது.
இதற்கு மற்றொரு புராண கதையும் இருக்குது. ஒரு முறை பார்வதி விநாயகர்கிட்ட காவல் காக்கிற வேலையை கொடுத்தாங்க. அப்போது வந்த தனது தந்தை சிவனை உள்ளே அனுமதிக்க மறுத்துட்டாரு. இதனால் கோபமடைந்த சிவன் விநாயகருடைய தலையை துண்டித்து விட்டதாகவும், விநாயகரோட இந்த நிலையை பார்த்த பார்வதி மீண்டும் தன்னுடைய மகன் நலம் பெற வேண்டும், இல்லைன்னா இந்த உலகத்தை அழிச்சிடுவேன் அப்படின்னு கோபம் கொண்டதாகவும், இதனால் யானையுடைய தலையை அவருக்கு பொருத்தி மறு உருவம் பெற்றதாகவும் கூறப்படுது. விநாயகருடைய நிலையை பார்த்து பார்வதி வருந்தியதை அடுத்து அவருக்கு விசேஷ சக்திகளை சிவன் மட்டுமல்லாமல் அனைத்து தேவர்களும் அவருக்கு அருளியதாக சொல்லப்படுது. பூலோகத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகரை வணங்கிய பிறகே அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு வாழ்த்தினாங்க. அன்று முதல் விநாயகர் முழு முதற் கடவுளாக விளங்குவதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும், எந்த ஒரு எழுத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி, முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்குவதன் மூலமாக நம்முடைய செயல்களிலோ நம்முடைய காரியத்திலோ எந்த ஒரு தடையும் ஏற்படுவதை தடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.